நைட்லாம் சுத்தமாக முடியவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடலாம். ஆனால் எனக்கு தான் எப்படி தூக்கிட்டு போகணும்னு தெரியலை. அதனால் கொஞ்சம் எனக்கு ரிஸ்க்காக போச்சு. தையல் இது மாதிரி கொட்டிடுச்சு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நேற்று சொன்ன மாதிரியே என் மூக்கில் யாரோ கண்டு வச்சுட்டாங்க. எனக்கு இப்போ கோல்டு பிடிச்சிக்கிச்சு வேறு. இங்கே பாரு, 2 மூக்கும் நல்லா எதையோ போட்டு அடைச்ச மாதிரி அடைச்சிருக்கு. ஆனால் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. இது நேற்று மதியம் நார்மலாக இருந்துச்சு. ஈவினிங் கூட உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, மதியம் நார்மலாக இருந்துச்சு. ஈவினிங் கொஞ்சம் வச்சு நைட்லாம் சுத்தமாக முடியவே இல்லை. இல்லை ஜோஜோவை வேற பார்த்துக்கணும். எங்கள் அம்மாட்ட ஜோஜோவை கொடுத்துட்டு ஃபீலிங் மட்டும் நான் பட்டு ஜோஜோ அம்மாட்ட கொடுத்துட்டேன். உடம்பு இப்படி திரும்பி படுக்கிறா, அப்படி திரும்பி படுக்கிறா, எப்படா காலையில் வரும், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினச்சி. அதனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எனக்கு தலை சீவிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அது இல்லாமல் இன்றைக்கி சேலம் ஜிஹெச்சில் இருக்க 2 வாரத்துக்கு ஒருக்கா நம்மளோட ஹாஸ்பிட்டலில் செக்கப் போக சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு தானே. அதனால் அப்படியே அந்த ஒரு செக்கப்பையும் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஜோஜோவை கூட்டிகிட்டு நான், என் ஹஸ்பண்ட், ஜோஜோலாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். டைம் வேறு 8:30 ஆயிடுச்சு. எப்படி தூக்கணும் தெரியாதே. ஏன் அத்தையை கூப்பிடுங்க. அத்தை தூக்கி கொடுங்க. தூக்கி கொடுங்க. எடுத்து வச்சுட்ட. ஜோஜோக்கு பெட்டுக்கு மேலே ஒரு துணி. அது எங்கள் அத்தை எப்படி தெரியுமா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே குள்ளாவா, இங்கே பாரு, இது இப்படி மடித்து போட்டு ஜோஜோவை இங்கே படுக்க வச்சுட்டு இந்த துணி இருக்கு பாரு, இது இப்படி போத்திடுதுமா. எப்படி அத்தையோட ட்ரிக்கு? வாங்கத்தா. எங்கள் அத்தை என் பாக்கெட்டில் ஜெண்டா இருக்கு, என் ஹேண்ட்பேக்கில் நட்டு போட்டிருக்காங்க. எங்கள் அத்தை தலையில் வேப்பில் எல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், கூடியே வச்சுக்கணும். அதனால் சரி, வெயில் வரங்காட்டியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடலாம். பொங்கல் 2 நோட்டு, தடுப்பூசி அட்டை, அப்புறம் பாப்பா பிறந்தப்போ கொடுத்த மஞ்சள் அட்டை, இது 3 தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதானே. குழந்தைய எப்படி வச்சுட்டு வண்டியில் போகிறதுன்னுதே எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பிடிச்சிருக்கேன். ஜோஜோ வேற உள்ள தூங்குறாங்க நல்லா. ஆனால் எனக்கு தான் எப்படி தூக்கிட்டு போகணும்னு தெரியலை. ஆறுநாடிங்கோ. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சொல்கிறோம். பாய். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூப்பர் பைக்கில் ஜோஜோவோட ட்ராவல் பண்ணுறதுனால இந்த கை ஒரு பக்கமும் இடுப்பு ஒரு பக்கமும் வலிக்குது. இதில் இன்னொன்று என்னன்னா, 20 நிமிஷத்தில் போக வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் போகலை. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஆமாம். ஓல்டைன் ரே போலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. டாக்டருக்கு பார்க்க போகணும். கை வேறு வலிக்குது. நீங்களும் உள்ளே வாங்க. மாசமாக இருக்கும் போது வேறு அமௌண்ட் ஏறி இருக்கான். எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்தே பார்க்காதீங்க. அக்கௌண்ட் புக்கை வச்சு என்ட்ரி பண்ணி பாருங்கள். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ட்ரி பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஏறி இருக்கான். நான் போய் பார்ப்பேன் இன்னைக்கு. இன்னொன்று என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு நான் இப்போ வந்தேன்ல, இப்போல்லாம் புது சிஸ்டம். ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருமா. அதனால் வரும்போது ஆதார் கார்டை கையோடு எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லைனா ஃபோட்டோ வச்சுருங்க. நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு ரிஸ்க்காக போச்சு. ஓடிபி வேறு லேட்டாக போச்சு. இன்னொன்று என்ன தெரியுமா, டிபி செக் பண்ணாங்களா. நான் ஜோஜோவை இங்கே வச்சுருக்கனால எனக்கு இந்த கை வலிச்சுட்டே இருந்துச்சா, பிபி மிஷினில் ஒரு ப்ரெஷர் வரும்ல, அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு தெரியுமா. ஆமாம், டாக்டர் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. எது எதுக்குன்னு வீடியோ எடுத்து வச்சுக்கணும், எல்லாம் மறந்துட்டுங்க. இது வந்து வச்சுக்கப்பா, இது வந்து வெளியே வாங்கணும்ப்பா. விட்டமின் D3 ஜோஜோக்கு சத்து சத்து டானிக். சலிக்கா டாக்டர்லாம் பார்த்துட்டோம். டாக்டர் இன்னைக்கு விளாக்ல இது வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஜோஜோ வேற சும்மா சும்மா மோஷன் லைட்டாக போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, பேபி வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை போகிறதும் நார்மலு, அதே மாதிரி 10 நாளைக்கு ஒரு டைம் போகிறதும் நார்மலாக. நைட் டைமில் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா உடனே வரணுமா. ஒரு சில பேபிலாம் வந்து அழுவுங்க, ஃபீடிங் பண்ணோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வயிறு வலிக்குதுன்னா இது மாதிரி லைட்டாக எண்ணெய் அது மாதிரி போட்டால் ஸ்டாப் பண்ணிவிடுங்கள்ல. அது மாதிரி இல்லாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணுமா. இப்போ ஜோஜோ வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது அழுவுதான்னு கேட்டாங்க. பாத்ரூம் போகும்போது அழுகுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது வருதான்னு பார்த்துட்டு அந்த பூச்சி பாத்ரூம் போகும்போது ஜோஜோ வந்து அழுகுறாங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, க்ளீன் பண்ணலன்னு தான் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நார்மல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பார்த்தோம், எனக்கு வந்து கோல்டுக்கு வந்து மூஞ்சி மட்டும் வேர்வை வர மாதிரி ஆவி பிடிக்கணுமா, ப்ளஸ் மாத்திரை கொடுத்துருக்காங்க, 3 நாளைக்கு மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு தையல் இது மாதிரி கொட்டிடுச்சு அப்படின்னு ஆறிடுச்சுன்னு சொன்னேன். அப்புறம் கார்பரேட்டி போட்டது வந்து யூரின் போகும்போது வலிக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து செட்டில் ஆகுறதுக்காக கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்குமா. ஒரு 1 month 1.5 month வந்து எடுத்துக்குமா. இதே சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 3 மாதம் கிட்ட அது வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்குமா. அது வெளியே வர மாதிரி இருந்தாலும் உடனே வந்துடுங்க. இன்னொன்று பீரியட் வந்து அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டுனாலும் முட்டாய் கிட்டாய் ஒன்றும் இல்லை என்கிட்ட அப்படியே சொன்னால் போயிடுவாங்க. மோப்பம் பிடிக்காத மாத்திரை தான் இருக்குது. அப்புறம் பீரியட் வந்து ஓவராக ப்ளீட் ஆனாலும் வந்துடணும்னு சொன்னாங்க. இன்னொன்று கட்டியாக ப்ளீட் ஆனாலும் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு லைட் பெயின் இருக்கும் அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும். ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்கிட்ட 3 விஷயம் கேட்கணும்னு வந்தேன், கேட்டாச்சு. பாப்பா வந்து பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடணுமா. ஜோ வீட்டுக்கு போகலாமா? போய் குளிக்கணும் சாமி. குளிச்சுட்டு உனக்கு டானிக் வாங்கிட்டு போகணும். போகும்போது வீட்டுக்கு வண்டி எடுக்கும், பெட்ரோல் போடணும், டானிக் வாங்கணும். இன்னொன்று காசுக்கு வேற பார்க்கணும். காசுக்கு பார்க்கணும்னு சொன்னேன் ஞாபகம் வந்துச்சு. அந்த 24 மணி நேரத்தில் ஊசி போடுறாங்களா, போட்டிங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க, கேளுங்க. டெலிவரி பார்த்து நியூபார்ன் பேபியாக இருந்தீங்கன்னா என்னோட டெலிவரி டிஸ்சார்ஜ் சம்மரியிலையும் ஊசி போட்டதுக்கான ப்ரூஃப் இல்லையா, எழுதலையா, தடுப்பூசி அட்டையிலையும் எழுதலை. அதனால் போட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஊசி போட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் இதெல்லாம் டிஸ்சார்ஜ் சம்மரி, தடுப்பூசி அட்டை எல்லாத்துலேயும் செக் பண்ணாங்க. போட்டதுக்கான எதுவும் மெசேஜும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட தடுப்பூசி அட்டையில் எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும்ல, என்ன நம்பருங்க, RCHஆ RICH ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எங்கள் ஊர் எனக்கு பார்க்குறாங்கல்ல தமிழர்ச்சி நர்ஸு, அந்த நர்ஸு பேர், அந்த நர்ஸுக்கிட்ட காமிச்சு என்ட்ரி பண்ணால், என் நம்பர் என்ட்ரி பண்ணால் சேலம் GHல வந்து பாப்பாவுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வருமா. அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பிறந்தோடனே குழந்தைங்களுக்கு 3 ஊசி போடுவாங்களா, மறக்காமல் போட்டிங்களான்னு கேட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கிறனால ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு, நிழல்ல. அப்பா கண்ணெல்லாம் கிருகிருங்குது. வீட்டுக்கு போனோடனே சாப்பிடணும். மூக்குல சளி வேற. போனாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். ஜோஜோ தூங்கிட்டே இருக்காங்க. நல்ல வேலை அழுவல. அங்க போனதுல இருந்தேவா? தூக்கம். குழந்தைங்களாம்
ஒரு நாளைக்கு 10 தடவை ஆயிருக்கிறதும் 10 நாளைக்கு ஒருக்கா இருக்கிறதும் நார்மலாம். பாய் கைஸ், என்னால் முடியல. As I am suffering from cold, please leave for 1 minute video capture. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் போயிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். எனக்கு தான் ஃபீவர். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.